பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் பராக்கிரமசாலிகள். ஆண்டவருடைய பார்வையில் நாம் பராக்கிரமசாலிகள். யாரை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், கிதியோன் என்கிற வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானிகளிடத்தில் அடிமைகளாக இருக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டபடியினாலே கர்த்தர் அவர்களை மீதியான் தேசத்து ஜனங்களுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்து விட்டார். 7 ஆண்டுகள் அந்த அடிமைத்தனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அங்கேதான் ஆண்டவருடைய வார்த்தை கிதியோனுக்கு வருகிறது. இந்த கிதியோன் தன்னுடைய கோதுமையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆலைக்கு பக்கத்திலேயே மறைவாக நின்று அதை போரடித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதன் வந்து அவனுக்கு தரிசனமாகிறார். கிதியோனே என்று சொல்லி கூப்பிட்டு சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவனுக்குள்ளே ஒரு குழப்பம். கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? ஏன் மீதியானுடைய கையிலே நாங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று பல கேள்விகள் எழுந்தது. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனோடு இடைபட ஆரம்பித்தார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆண்டவர் அவனை மறுபடியும் உறுதிப்படுத்தும்படி, உன்னை தெரிந்து கொண்டது நான் தான் என்று சொல்லி அன்றைக்கு கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னார், மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி நீதான் இஸ்ரவேலை ரட்சிப்பாய், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், இந்த பலத்தோடே போ என்று சொல்லி. இந்த காலை வேளையில் பல சூழ்நிலைகளில் எனக்கு இது நடக்குமா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று சொல்லி பல விதங்களிலே எண்ணிக்கொண்டு நினைத்து கொண்டு உங்களையே தாழ்வாய் நினைத்து எனக்கெல்லாம் இது தகுதி இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், இந்த பலத்தோடு நீ எழும்பிப்போ, நான் உன்னுடைய சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். இந்த காலை வேளையில் பல சத்துருக்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், நீ எழும்பிப்போ, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போகிற இடத்திலெல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். அவன் கிதியோன் கேட்டான், என்னுடைய குடும்பம் எல்லாரிலும் எளிய குடும்பம், எல்லா குடும்பங்களிலும் எளியவன், நான் இளைஞன், எனக்கு ஒன்றும் தெரியாது என்கிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் மறுபடியும் கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக இருக்கிற மீதியான் ஜனங்கள்
உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது அவர்களை ஒரு மனிதனை அடித்து நொறுக்குவது போல நீ அத்தனை மீதியானிய ஜனங்களையும் தனியாக நின்று அவர்களை நீ அடித்து நிர்மூலமாக்குவாய் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த காலை வேளையில் நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இப்பொழுது இருக்கிற இந்த பலன் போதும், நீ எழும்பி போ, நான் உன்னோடு கூட வருவேன். அந்த வார்த்தையை கேட்டு நான் உடனே கீழ்ப்படிவோமானால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்கு முன்பாக சத்துருக்களை முற்றிலுமாய் சங்கரித்து விடுவார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ என்று சொல்லி. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 108 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம் என்று தாவீது எழுதுகிறார். காரணம், அவரே நம்முடைய சத்துருக்களை காலின் கீழே மிதித்து போடுவார். இந்த காலை வேளையில் நமக்கு ஜெயம் தருகிற தேவன் சத்துருக்களை மிதித்து நொறுக்குவார். நம்மை கொண்டு சத்துருக்களை மிதிப்பார். அதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 24 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே என்று எழுதப்பட்டிருக்கு. வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவருக்கு முன்னால யாராலையும் நிற்க முடியாது. அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த கர்த்தர் தான் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். உனக்கு எதிராக எத்தனை பேர் யுத்தத்துக்கு எழும்பினாலும் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் தைரியமாய் முன்னேறி செல்வோம். அந்த மகிமையின் ராஜா நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, உன்னோட கர்த்தர் இருக்கிறார். இந்த காலை வேளையில் நான் ஒருவேளை ஒரு கோழையைப் போல ஒதுங்கி போய் உட்கார்ந்திருக்கலாம். எனக்கு யார் உதவுவார்? நான் எப்படி இந்த பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று பல விதங்களில் நீங்கள் குழம்பி போயிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படியே நான் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளை ஒவ்வொருவரும் நமக்கு இப்பொழுது இருக்கிற பலத்தை நாம் எழும்புவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தங்களை குறித்து ஒருவேளை பல விதங்களில் தாழ்வாய் நினைத்திருக்கலாம். இந்த காலை வேளையில் தைரியமாய் விசுவாசத்தோட அறிக்கை பண்ண நீர் உதவி செய்யும். நான் கர்த்தர், நான் மாறாதவர்னு சொன்ன ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூட, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் போகிற இடத்துலெல்லாம் அவர் என்னோடு கூட வருவார், அவர் இந்த பலத்தோடு நீ போ என்று சொல்லிவிட்டார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ சிறுவேலை ரட்சிப்பாய். இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, கர்த்தர் தங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொருவர் மூலம் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய ரட்சிப்பை தேசத்தில் கட்டளையிடுவீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பயத்தை எடுத்து போடும். எனக்குள்ளே பராக்கிரமுள்ள கர்த்தர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் முன்னேறி செல்ல உதவி செய்யும். அன்றைக்கு பயந்து போயிருந்த கிதியோனை பார்த்து, கிதியோனே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன ஆண்டவர், இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு மனிதனை முறியடிப்பது போல இந்த பெரிய சேனையை நீ முறியடித்து விடுவாய். அதே போல கர்த்தர்களோடு கூட இருந்து அந்த யுத்தத்திலே ஜனங்கள் ஜெயம் எடுத்தார்கள். இந்த காலை வேளையில் நாமும் ஒரு பெரிய ஜெயத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கோம். எவ்வளோ பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய கர்த்தருடைய வல்லமை அதற்கு மேலே வெளிப்படும். அப்படி நீ செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.